அனைவருக்கும் வணக்கம். நாம் இந்த பகுதியில் 6 முதல் 10ஆம் வகுப்பு வரையிலான சமச்சீர் கல்வி குடிமியலின் பாட புத்தகத்திலிருந்து முக்கியமான 50 வினாவிடைகளை இந்த பகுதியில் நாம் பார்க்க போகிறோம். நம்பர் 1, அக்மார் சான்று எதற்கு வழங்கப்படுகிறது? விடை, வேளாண் பொருட்களுக்கு. அரசியலமைப்பின் திறவுகோல் என்று குறிப்பிட்டவர் யார்? விடை, எர்னஸ்ட் பார்கர். ISI முத்திரை எதை குறிக்கிறது? விடை, தரமான தொழிற்பொருள். மாநிலத்தின் அரசியலமைப்பு தலைவர் யார்? விடை, ஆளுநர். இந்தியாவின் முதல் தலைமை நீதிபதி யார்? விடை, H.J. கனியா. FSSAI குறியீடு எதனுடன் தொடர்புடையது? விடை, உணவு பாதுகாப்பு. எந்த நாட்டின் தேர்தல் முறை இந்தியாவில் எடுத்துக்கொள்ளப்பட்டது? விடை, இங்கிலாந்து. எந்த மொழியிலிருந்து டெமோக்ரசி என்ற வார்த்தை பெறப்பட்டது? விடை, கிரேக்கம். உலகிலேயே மிகப்பெரிய மக்களாட்சி நாடு? விடை, இந்தியா. நோட்டா முறை அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு? விடை, 2014ஆம் ஆண்டு. ஆபிரகாம் லிங்கன் எந்த நாட்டின் ஜனாதிபதியாக இருந்தார்? விடை, அமெரிக்க நாடுகள். ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் முதல் பொது தேர்தல் நடத்தப்பட்ட ஆண்டு? விடை, 1920ஆம் ஆண்டு. இந்திய அரசியலமைப்பின் 24வது சட்டப்பிரிவு டேஷை தடை செய்கிறது? விடை, குழந்தைகள் தொழிலாளர் முறையை தடை செய்கிறது. ஐக்கிய நாடு சபை நிறுவப்பட்ட ஆண்டு? விடை, 1945ஆம் ஆண்டு. பொதுநல வழக்கு முறை இந்தியாவில் டேஷால் அறிமுகப்படுத்தப்பட்டது? விடை, உச்சநீதிமன்றத்தால் அறிமுகப்படுத்தப்பட்டது. இந்தியாவின் வெளியுறவு கொள்கையினை வடிவமைத்த முதன்மை சிற்பி யார்? விடை, ஜவஹர்லால் நேரு. அணிசராமி என்ற சொல்லை உருவாக்கியவர்? விடை, V.K. கிருஷ்ணமேனன். எந்த பிரிவின் கீழ் நிதிநிலை அவசர நிலை அறிவிக்க முடியும்? விடை, சட்டப்பிரிவு 360. இந்தியாவின் தேசிய சின்னம் எது? விடை, சாரநாத் சிங்கத்தூண். மாநிலவைக்கு குடியரசுத் தலைவர் எத்தனை உறுப்பினர்களை நியமிக்கிறார்? விடை, 12. அடிப்படை கடமைகள் எந்த நாட்டின் அரசமைப்பிலிருந்து இந்தியா எடுத்துக்கொண்டது? விடை, ரஷ்யா சோவியத் ஒன்றியம். மக்களால் மக்களுக்காக மக்களே நடத்தும் ஆட்சி என்பது எதன் விளக்கம்? ஜனநாயகம். உயிர் மற்றும் தனிப்பட்ட சுதந்திரத்திற்கான பாதுகாப்பு எந்த சரத்தில் உள்ளது? விடை, சரத் 21. தீண்டாமை ஒழிப்பு சட்டப்பிரிவு எது? விடை, சட்டப்பிரிவு 17. இந்திய உச்சநீதிமன்றம் எங்கு அமைந்துள்ளது? விடை, புதுடெல்லி. வாழ்வதற்கு தனிப்பட்ட சுதந்திரத்திற்குமான உரிமை எந்த சட்டப்பிரிவில் உள்ளது? விடை, சட்டப்பிரிவு 21. இந்திய அரசியலமைப்பின் முகவரியில் குறிப்பிட்டுள்ள நிதி எத்தனை வகைப்படும்? விடை, 3. இந்தியாவில் உண்மையான நிர்வாக அதிகாரம் பொதுவாக யாரிடம் செயல்படுகிறது? விடை, பிரதமர் மற்றும் அமைச்சரவை. மாநில சட்டமன்றத்தின் தலைமை அதிகாரி யார்? விடை, சபாநாயகர். சுத்தமான குடிநீர் வழங்குவது யாருடைய பொறுப்பு? விடை, உள்ளாட்சி அமைப்புகள். அரசியலமைப்பு நிர்ணய சபையின் தலைவராக இருந்தவர் யார்? விடை, டாக்டர் ராஜேந்திர பிரசாத். திடக்கழிவு மேலாண்மை எதனுடன் தொடர்புடையது? விடை, நகர்ப்புற உள்ளாட்சி. மாநிலத்தின் அரசியல் தலைவர் யார்? விடை, முதலமைச்சர். ஜனநாயகத்தில் இறுதி அதிகாரம் யாரிடம் உள்ளது? விடை, மக்கள். இந்திய அரசியலமைப்பின் அடிப்படை உரிமைகள் எத்தனை? விடை, 6. இந்தியாவின் தேசிய பாடல் எது? வந்தே மாதரம். அரசியலமைப்பின் காவலர் என்று அழைக்கப்படுவது யார்? உச்சநீதிமன்றம். மாநிலவையின் உறுப்பினர்களின் பதவிக்காலம்? விடை, 6 ஆண்டுகள். இந்தியாவில் முதல் பெண் குடியரசுத் தலைவர் யார்? விடை, பிரதிபா பாட்டீல். சட்டமன்ற உறுப்பினர் என்பவர் யார்? விடை, MLA. மாநகராட்சி தலைவர் யார்? விடை, மேயர்.